பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் திசை கெட்டெங்கும் விடாமல் வீரம் வந்தனை தாங்குவே திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் வீரம் வந்தனை தாங்குகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன் எசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே எசையா உந்த நன்பு உள்ளம் பொங்குதே. இந்த ஒரு ஞானஸ்தான ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபம் செய்யும்படி சகோதரர் லாசர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே ஜெபம் செய்வோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து மண்மக்களாய் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பார்க்கிற உன்னதரை பரிசுத்தரே உமக்கு நன்றி தகப்பனே. இதோ இந்த அருமையான காலைகளை பொழுதினை கொடுத்து உடைய சமூக தண்டையில் கூடி சேர்க்கத்தக்கதாக இரக்கம் பாராட்டியமா தயவு கிருபை இரக்கம் தகப்பனே. இன்றைய நாளிலும் நீர் உங்களுடைய சமூக தண்டையில் சேர்த்துக் கொள்ள இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் உடைய காரியங்களுக்காகவும் உங்களுடைய பாதபடியில் வருவதும் தகப்பனே. உடைய சித்தமும் உடைய ஞானமும் வல்லமை கொண்டு பரிசுத்தாவின் வழிநடத்துதலும் கொண்டு எங்களை வழிநடத்தி உடைய கிருபைக்குள்ளாக காத்துக்கொண்டு உடைய நாமம் அண்டையில் கிட்டி சேர்ந்து உங்களுடைய சமூகத்திலே வந்து நிற்க இரக்கம் பாராட்டுகிறார்கள். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துக உங்களுடைய கிருபைக்குள்ளாக எங்களை காத்துக்கொள்ளுங்க. இவையாவும் உடைய குமாரனும் எங்களுக்காக பருத்து பேசக்கூடியவருமா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழியாக அமைக்கின்றார்கள். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அமல்லாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய இந்த ஆராதனை பகுதியில நாம் அனைவரும் கூடி வருவதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற யாசுவா மெசியாவின் நாமத்தினாலே எல்லா துதி சோதரங்களையும் ஏறெடுத்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல ஞானஸ்தானம் எடுக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு விசேஷ விதமாய் இந்த ஒரு பகுதியில நாம் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். அந்த ஒரு அடிப்படையில நம்ம 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 22 வசனங்கள். நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீதியின் நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வழக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாய் இருங்கள். கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடத்தைகளை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்குள்ளே விரோதமாக சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள்.
தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதியுள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவாவின் பேரை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள். அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்போது நன்மையும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. நன்றி. ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நல் மனசோடு தேவன் பட்சமாய் நாம் சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு உடன்படிக்கையின் காரியத்தை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. நோவாவின் நாட்கள்ல 8 பேர் மாத்திரமே அந்த பேழைக்குள் சென்றாங்க. வெறும் வெள்ளம் வந்தது. அந்த பேழையை கர்த்தர்தாமே அந்த கதவை மூடினார். விசேஷ விதமா இந்த ஒரு காலகட்டம் கூட நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் 2ஆம் வருகையில் வந்து இந்த உலகம் முடியும் காலத்துல நடக்க இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பேழையானது விசுவாச கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? 1 தீமோத்தியில நம்ம 19 வசனத்துல நம்ம படிக்கும்போது, அப்ப அந்த விசுவாச கப்பலுக்குள்ளாக கடைசியா ஒரு சில பேருக்கு மட்டும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த கப்பல்ல ஏறுறதுக்காக தான் எல்லா கதவு ஜன்னல் எல்லாம் அடைக்கப்பட்டு கடைசியா ஒரு கதவு மட்டும் கர்த்தரே மூட இருக்கிறார். அதுல 8 பேர் மாத்திரமே உள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆக இந்த உலகத்தின் முடிவுல நோவாவின் நாட்கள்ல நடந்தது போல அந்த உலகம் அழிஞ்சது போலவே இந்த 2ஆம் உலகத்தினுடைய அழிவுக்கு முன்பாக இந்த விசுவாச கப்பலினுடைய கதவு கர்த்தர் தாமே அடைத்து விடுவார். அது எப்ப அடைக்க போறார், மூட போறார், லாக் பண்ண போறார் அப்படிங்கும்போது இந்த பேரழிவு உலகத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நிச்சயமாக அந்த கதவை மூடுவார். அப்படி மூடுவதற்கு முன்பாக தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா நோவாவின் நாட்களில் இருந்திருக்கிறார். இப்பொழுது இந்த 2ஆம் வருகையின் காலத்துல கிறிஸ்துவின் சபையா இருக்கக்கூடிய 1,44,000 பேரும் இந்த விசுவாச கப்பல்ல ஏறுவதற்கு தயாராகக்கூடிய அந்த சூழ்நிலையில யாரெல்லாம் தயாருடையவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கிறாங்களோ அவர்களை ஏற்றி கொண்ட பிறகுதான் இந்த கதவு அடைக்கப்படும். அந்த வகையில இன்னைக்கு வரையும் இந்த கதவு அடைக்கப்படல அப்படிங்கிறத உறுதியா நம்புறோம். காரணம், இன்னைக்கு நம்ம தேவனோடு இந்த ஒரு உடன்படிக்கைக்குள்ளான ஜீவியத்துல அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கிற இந்த விசுவாச கப்பல்ல ஏறுகிறவர்கள் எல்லாம் அந்த கதவு எதற்கு அடையாளமா இருக்குன்னா அந்த ஞானஸ்தானத்திற்குரிய அந்த ஒரு விஷயத்துல அந்த பேழைக்குள் நுழைவதற்கு அடையாளமா இருக்கு. இந்த ஞானஸ்தானமானது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்னா முற்றிலும் நாம் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவன் அடைவதற்கு அடையாளமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வர்றார். ஆகவே இந்த முற்றிலும் நாம் மரித்து கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவன் அடைதல் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் எல்லாருடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் பாவமானது எதுவரையும் எண்ணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரணம் வந்துட்டா முடிஞ்சு போயிடும். இதைதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் வசனம் 22, 23. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பாத்தீங்களா? இதனால நம்மளுக்கு கிடைக்க போற பலன் என்னன்னா இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு ஒரே ஒருத்தர் தான் காரணகர்த்தர். யாருங்க? கிறிஸ்துவுக்குள் என்ன நடந்திருக்குங்க? அவர் காரணகர்த்தர்னா அவர் என்ன பண்ணாருன்னு நான் கேட்கிறேன். விசேஷ விதமா உடன்படிக்கை எடுக்கிறவங்க பதில் சொல்லுங்க. கிறிஸ்து என்ன செய்தார்? பரிசுத்தம் நாம் ஆவதற்கு அவர் என்ன செஞ்சாரு? சிலுவையில் மரித்தார். சரிங்களா? நமக்காக ஜீவன் விட்டதுனால நாம் பரிசுத்தவான்களா ஆவறோம். சரிங்களா? திரும்பவும் அந்த வசனத்தை படிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால்
பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். இது வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வரம், ஒரு பலன், ஒரு கொடை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இதற்குரிய காரியம் எதனால உண்டாயிருக்குன்னா, தொடர்ந்து வாசிங்க. முடிவோ நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப பாவத்துக்கான தண்டனை வந்து மரணம். அப்ப இந்த தண்டனைக்குள்ளாக நாம் எல்லாம் போய் தான் ஆகணும், யாரும் தப்பிக்க முடியாது. இந்த தண்டனைக்குரிய மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார் ஏற்றுக்கொண்டா? கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டார். ஆகவே அவருடைய மரணத்துல நம்ம போய் இணைஞ்சிட்டோம்னா, அவர் செத்த மாதிரியே நம்மளும் செத்துட்டோம்னா, அங்கே நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்ம மரணத்துக்குள்ள போனோம்னா தான் அந்த பாவம் மன்னிக்கப்படும். சரிங்களா? அந்த பாவம் இல்லாமல் போகும். அதே வசனம் நம்ம எங்க பாக்குறோம்னா, அதுல 6ல 7 படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. பாருங்க, மரிச்சவன் ஒருத்தன் செத்துட்டான்னா அவனுக்கு எதுல விடுதலை கிடைச்சிருது? சரிங்களா? அப்ப நீங்கெல்லாம் நான்லாம் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நிச்சயமாகவே சாக வேண்டும். செத்தாதான் பாவம் நம்மளை விட்டு நீங்கும். காரணம் சொல்ல முடியுமா? நம்ம செத்தாதான் நம்மளை விட்டு பாவம் நீங்குமா? ஆதாமுக்குள்ள பாவம் அது ஜீவன். நான் கேட்கறது, நம்ம செத்துட்டோம்னா பாவம் நம்மளை விட்டு அகன்றுமா? அது எப்படின்னு கேட்கிறேன். ஜீவன் வந்து நீங்க கிறிஸ்துவுக்குள்ளாக பெற போறீங்க. சரிங்களா? அப்ப சாவுங்கிறது வந்தாதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பாவத்திலிருந்து ஞானஸ்தானத்தை அடையாளப்படுத்துது. நான் கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப வேணா அந்த வசனத்தை படிங்க. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஆன்சர் அதுலயே இருக்கு. கொஞ்சம் தேடி பாருங்க. ஒருத்தன் இறந்துட்டா என்ன ஆயிரும்? அவனுடைய பாவம் நீக்கப்பட்டுரும். அப்ப ஒருத்தன் மரிக்கிறான்னா பாவம்லாம் நீங்கிருச்சுன்னா அது என்ன அர்த்தத்துல சொல்லப்படுதுன்னு கேக்குறேன். கிறிஸ்துக்குள்ளான ஜீவன் பெறுவதை பத்தி நான் பேசல. ஒருத்தன் செத்துட்டானாலே பாவம் நீங்கிருதான், பாவம் அகற்றப்படுது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துக்குள்ள போயிட்டா பாவமானது நீக்கப்பட்டுருது. அப்படின்னா என்ன அர்த்தத்துல அது சொல்லப்படுது? புது சிருஷ்டிங்கிறது அதனுடைய பலன், அதனுடைய ரிசல்ட், அதுக்கான விளைவு கிறிஸ்துக்குள்ளா கிடைக்கிறது. இது நடந்தா மரணம் உண்டானால் உங்களுக்கு பாவம் நீக்கப்படுதான். சிம்பிளா சொல்றேன். பிழைத்து இருக்கிறது அவர்கிட்ட இருந்து கிடைக்கிறது. நான் கேட்கிறது, பாவம் அப்படிங்கிறது மரணத்துக்குள்ள போனா பாவம் நீங்கிருதான். புரியுதுங்களா? சிம்பிள் ஆன்சர் தான். அதாவது யாருக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க? யாருக்கு தண்டனை கொடுப்பாங்க? தப்பு பண்றவங்களுக்கு. ஒரு மரணத்துக்கு ஏதுவான தண்டனை பெற்று இருக்கிறவர்கள் அந்த தண்டனையை பெற்று விட்டால் அதற்கு என்ன அர்த்தம்? நான் திருடிவிட்டேன், கொலை பண்ணிட்டேன், எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்கன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு அர்த்தம்? தண்டனை நிறைவேற்றி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எனக்கு என்ன இல்லை? கிடையாது. சிம்பிள் ஆன்சர் தான். அப்ப நீதிக்குரிய ஒரு விஷயத்துல நான் பாவியா இருக்கும் போது பாவத்தினுடைய சம்பளத்துக்குரிய மரணத்துக்குள்ள நான் போயிட்டேன்னா, அந்த தண்டனைக்குள்ள போயிட்டேன்னா என்னுடைய பாவம் நீக்கப்பட்டுரும். சிம்பிள் ஆன்சர் தான். அப்ப நம்முடைய பாவத்துக்கான ஒரு மரணம் நம்ம மேல ஒவ்வொருத்தர் மேலே எழுதியிருக்கு. ஆதாமுக்குள்ளும் எழுதியிருக்கு. ஆதாமுக்குள் பிறந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? மீறுதலின் காரியமே பாவம். பாவத்தின் தண்டனை மரணம். அப்ப மரணம் வந்துருச்சுன்னா அந்த தீர்ப்பு நம்மளுக்குள்ள, மரணங்கிறதே என்னதுங்க? தீர்ப்பு தான். அந்த தீர்ப்பு நம்மளுக்கு எழுதப்பட்டு நிறைவேற்றி முடிச்சாச்சுன்னா, அந்த தண்டனையானது நிறைவேற்றி முடிச்சாச்சுன்னா நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுறதில்ல. பாவம் எல்லாம் இல்லாம போயிடும். ஒரு செயலுக்கு தப்பு நடந்துச்சு, தப்புக்கான தண்டனை கொடுத்தாச்சுன்னா உங்களுடைய பாவம் எல்லாம் என்ன ஆயிருதுங்க? நீக்கப்படுது. அதான் அந்த வசனம் சொல்லுது. திரும்ப படிங்களா அந்த வசனத்தை. ரோமர் 6:7. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒருத்தன் செத்துட்டானா பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். அப்படிங்கிறப்ப இப்ப நம்ம ஞானஸ்தானத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தண்ணீருக்குள்ள அப்படியே இறந்த நிலைமையில தான் பின்னாடியாக அப்படி மல்லாக்க படுக்க வைப்பாங்க. அப்ப ஒரு செத்தவரை என்ன பண்ணுவாங்க? ஒரு 4 பேர் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க? பள்ளம் தோண்டி அதை அப்படியே பாடியை இறக்கி மண்ணை போட்டு மூடி என்ன பண்ணுவாங்க? சிலுவை வைப்பாங்களா? அப்படி கூட வச்சுக்கோங்க. அப்ப மண்ணை போட்டு மூடி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது? இன்னைக்கு ஞானஸ்தானத்துல 2 பகுதி நடக்குது. ஒண்ணு வந்து என்னன்னா அடக்க ஆராதனை.
என்ன ஆராதனை? இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் இன்னைக்கு எடுக்க போறவர்களும் என்னன்னா மண்ணுக்குள்ள போட்டு புதைக்கிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். என்னத்துல போட்டு புதைக்கிறோம் நம்மள? சரிங்களா? நீங்க எல்லாம் அந்த ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் இன்னைக்கு எடுக்க இருக்கிறவர்களும் என்ன பண்ண போறோம்? உங்களை என்ன பண்ண போறோம்? நாங்கெல்லாம் சேர்ந்து நீங்க எல்லாம் செத்துட்டீங்க, பாவத்துக்கு மரிச்சிட்டீங்க. அதனால உங்களை கொண்டு போய் நாங்க என்ன பண்ண போறோம்? அடக்க ஆராதனை பண்ண போறோம். அடக்க ஆராதனை பண்ணிட்டா எந்திரிச்சு வருவீங்களா? வர முடியுமா? முடியாதா? முடியாது, முடியாது. ஏன்னா ஏன் முடியாதுன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்திலேருந்து போன பிறகு யாரையும் விடுதலை ஆக்குறதுக்கான முகாந்திரம் இல்லை. அப்படிங்கும் போதுதான் தேவன் இன்னொரு தீர்ப்பை எழுதுறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். 18. தொடர்ந்து. உங்கள் மாம்ச சரி, மன்னிக்கவும் 5:18. மன்னிக்கவும் 5:18. ரோமர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல. பாருங்க, எல்லாருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு என்னன்னா சாவணும், அந்த தண்டனைக்குள்ள போகணும். அப்படி போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த ஞானஸ்தானத்துல முதல் பகுதியில தேவனுடைய தீர்ப்பின் அடிப்படையில நாம் அடக்க ஆராதனை பண்ணிக்கிறோம், நாம் அடக்க ஆராதனை பண்ணப்படுகிறோம். சரிங்களா? இப்ப பண்ணப்பட்ட பிறகு தேவன் அடக்க ஆராதனை பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சாகுகிற ஒவ்வொருவருக்கும் செத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இன்னொரு தீர்ப்பை எழுதுறாரு. சரிங்களா? இன்னொரு தீர்ப்பு என்ன எழுதுறாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. இன்னொரு தீர்ப்பு எழுதியிருக்கிறார். அடக்க ஆராதனைக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில இன்னொரு தீர்ப்பு என்ன எழுதியிருக்கிறார்னா, எல்லாருக்கும் ஜீவனை கொடுங்க. எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? இப்ப ஜீவனை கொடுங்க. அப்ப ஜீவன் எப்படி கிடைக்கும் செத்த பிறகு? முதல் தீர்ப்பு எழுதிட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரண தண்டனைக்குள்ள எல்லாரும் போகணும். அதை தான் நம்ம அடக்க ஆராதனையில முதல் பகுதியில பாக்குறோம். அடக்க ஆராதனை முடிஞ்ச பிறகு இன்னொரு தீர்ப்பு என்ன எழுதுறாருன்னா, எல்லாருக்கும் உயிரை கொடுங்க அப்படின்ட்டார். அப்ப எல்லாருக்கும் உயிரை கொடுங்கும் போது நாம் யாருக்குள்ளான உயிரை பெற போகிறோம்? யாருக்குள்ளாக உயிரை பெற போகிறோம்? ஒரே நீதியை செய்த நம்முடைய ஆண்டவராய் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக எல்லா நீதியையும் நிறைவேற்றி முடிச்சதுனால எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கணுங்கிற ஒரு தீர்ப்பை எழுதிட்டாரு. அததான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3-4 வசனத்துல வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனம் 3-4. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? பாருங்க, நீங்க யாருக்குள்ளாக அந்த முழுக்குக்குள்ளா போயிட்டு வர்றீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான அந்த மரணத்துல போய் இணைகிறீங்க. நீங்க போய் சாவுறது யாரோட போய் ஜாயிண்ட் ஆகுறீங்க? கிறிஸ்து செத்த அந்த இடத்துல போய் ஜாயிண்ட் ஆகி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்படுற ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க. ஆனா என்ன சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இப்ப நீங்க போய் அடக்கம் பண்ணப்படுறது, இந்த தண்ணீருக்குள்ள போறது என்னன்னா, நாம் யாரோடு சேர்த்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம்? கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து மரணத்துக்குள்ள போகும்போது அவரை எதை கொடுத்தாரு? கிறிஸ்து சாகும் போது எதை கொடுத்துட்டு செத்தார்? ஜீவன், நித்திய ஜீவனை கொடுத்துட்டு செத்துட்டார். அப்ப அவருடைய சாவுல போய் ஜாயிண்ட் ஆகிறோம்னா அவர் கொடுத்த அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு இப்ப நம்ம உயிரோட வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இப்ப அடக்க ஆராதனையினுடைய முதல் பகுதி நாம் பாவத்துக்கு மரித்து அடக்கம் பண்ணப்படுறோம். அடக்கம் பண்ணப்படுற அதே இடத்துல என்ன இருக்குன்னா, என்ன இருக்குது? நாமும் புதிதான ஜீவனுடையவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன், அவர் அங்கே கொடுக்கிற அந்த ஜீவனை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா உயிரடைஞ்சு வர போறோம். அப்ப 2வது தீர்ப்புக்கான ரிசல்ட்ல இந்த ஞானஸ்தானத்துல நம்ம வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னா, நித்திய ஜீவனை, கிறிஸ்துவுக்குள்ளான பரிபூர்ண ஜீவனை, பாவமற்ற ஜீவனை, நம் புதிதான ஜீவனை அங்கே அடக்க ஆராதனையில போனாதான் அந்த ஜீவன் கிடைக்கும். இப்ப இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதனால நம்ம தண்ணீர்ல இருந்து வெளியே வர்றது, உங்களை கொண்டு போய் நாங்கெல்லாம் கொண்டு போய் தண்ணியில அமுக்குவோம். அதாவது செத்த பிறகு கொண்டு பணத்தை வச்சு புதைப்போம். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு நேரத்துக்கு அந்த தண்ணிக்குள்ள இருக்க முடியும்? பிடிச்சி அமுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு நேரத்துக்கு இருக்க முடியும்? 10 வினாடி, 30 வினாடி,
ஒரு நிமிஷம் இருக்கலாம். நாங்க நாங்க 1.5 நிமிஷம் அமைக்க வைக்கிறோம்னு வைங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க? அப்ப முண்டிக்கிட்டு எந்திரிச்சு வருவீங்கல்ல. அப்ப உங்களுக்குள்ளாக அந்த மரண நிலைமையில போன பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவன் கிடைச்சிருக்குல்ல, அது என்ன பண்ணும்னா, முடியாது, எனக்கு யார் கொடுத்துட்டா ஜீவனை? கிறிஸ்து கொடுத்துட்டாருன்னு நாங்களே அமுக்குனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்சு வந்துருவோம். சரிங்களா? அப்ப அதுதான் என்னன்னா, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த நித்திய ஜீவன் அந்த மரணத்துல நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் என்னன்னு சொல்றாரு சகோதரர் கூட சொன்னாரு, என்னங்க? மறுபிறவி. சரிங்களா? மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்குள்ள நம்ம வர்றோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல மறுபிறவினாலே என்ன அர்த்தம்? உங்களுடைய பிறந்த நாள்லாம் இருக்குல்ல, ஒரு டேட்டு, அதை விட்டுருங்க. இன்னைக்கு இறந்த நாள் டேட் இருக்குல்ல, அதுதான் உங்களுக்கு என்ன நாள்? இப்போ என்ன நாள்? பிறந்த நாள். இனிமேலாம் இந்த ஞானஸ்தானம் எடுக்கிற ஒவ்வொருத்தரும் பிறந்த நாள் கொண்டாடினா எங்க கொண்டாடணும்? இப்போ அடக்க நாள்ல கொண்டாடினீங்கன்னா அன்னைக்குதான் உங்களுக்கு என்ன நாள்? பிறந்த நாள். அதான் மறுபடியும் பிறத்தல். சரிங்களா? நம்ம தாயின் கருவுல முதல்ல பிறந்தாச்சு, பிறக்கும் போதே மரணத்தோட பிறந்தாச்சு. அதை தான் நம்ம லிட்டரலா இயற்கையா நாம் சாவ போற ஒரு டேட் இருக்கு இல்லையா? என்னைக்கு சாவோன்னு தெரியாது. யாருக்கும் தெரியுங்களா நீங்க சாவற டேட்டு? என்னங்கம்மா? இப்பதானே கொண்டாடுறோம், அதுக்கு முன்னாடி கொண்டாடினாங்க பிறந்த நாள். இல்ல, அதுதான் அந்த பிறந்த நாள்ங்கிறது இனிமே நீங்க கொண்டாட கூடாது. இனிமே எந்த நாள் தான் கொண்டாடணும்? இந்த நாள் தான் உங்களுக்கு பிறந்த நாள். இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இறந்த நாள் தான் உங்களுக்கான என்ன நாள்? பிறந்த நாள். இப்ப பிறந்த நாள்ல நம்ம என்ன ஒரு விஷயத்துக்குள்ள இருந்து வந்திருக்கிறோம்னா, ஆக்சுவலா நம்ம ஒவ்வொருத்தரும் தாயின் கருவுல உருவாகி இயற்கையா மனிதர்களாக மனுஷியாக பிறந்திருக்கிறோம். அது ஒரு பிறப்பு. இதுக்கப்புறம் இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுக்குள்ளான இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டிருக்கிறீங்க. இந்த சத்தியத்துல என்ன சொல்லப்படுது? கிறிஸ்துவை விசுவாசிச்சா உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் சொல்லப்பட்டது. அதை விசுவாசிக்கிறதுனாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிருதுங்க? நித்திய ஜீவன். யோவான் 1:12 படிக்கிறோம். சரிங்களா? யோவான் 3:16 படிக்கிறோம். படிங்க ரெண்டையுமே. கிறிஸ்து யாசுவா மெசியாவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகள், அப்ப அந்த ஜீவனுக்குரிய நித்திய ஜீவனுக்கான தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டார். யோவான் 3:10 படிங்க. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த உலகத்தின் மேல, உலகத்துல உள்ள ஒவ்வொருத்தர் மேலயும் அன்பு கூர்ந்திருக்கார். இப்ப அட்வான்ஸா யார் மேல அன்பு கூர்ந்திருக்கிறார்? இப்ப அட்வான்ஸா யார் மேல அன்பு கூர்ந்திருக்கிறார்? நம்ம 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 சாக போற டேட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேட் பிக்ஸ் பண்ணிட்டோம். நான் சாவுறேன், இந்த உலகத்துக்கும் இந்த பாவத்துக்கும் இந்த அநீதியான காரியத்திற்கும் நான் விலகி மரிக்கிறேன். அப்படி மரிக்கிறது இந்த ஞானஸ்தானத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குது? முதல் பகுதியில என்ன பண்ணுதுங்க? தண்ணிக்குள்ள போறதுங்கிறது எதை அடையாளப்படுத்துது? மரணம். மரணத்துல அடக்கம் பண்ணப்படுகிற அந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். சரிங்களா? அப்ப நம்முடைய சாகக்கூடிய டேட்டை அட்வான்ஸா பிக்ஸ் பண்ணியாச்சு. பிக்ஸ் பண்ண பிறகு கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவனை அவர் விசுவாசிக்கிறதுனாலே கிடைச்சிருது இல்லையா? அப்ப அந்த விசுவாசிக்கும் போதே நித்திய ஜீவன் கிடைக்குதுன்னா, ஞானஸ்தானத்துக்கு முன்பாகவே உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான கேரண்டி கொடுக்கப்படுது. எதுலன்னா ஞானஸ்தானத்துல. அப்ப யாக்கோபு 1:18 படிக்கிறோம், அவருடைய சிருஷ்டியில் நாம் முதற் பலன் ஆகுவதற்கு அவருடைய சத்திய வசனத்தினால் கரு உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம தாயின் கருவுல பிறக்கிறோம். அதுக்கப்புறம் நம்முடைய சிந்தையிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து எனக்காக மரித்தார்னு சொல்லி விசுவாசிக்கும் போதே வசனம் என்ன சொல்லுது? வசனம் இப்ப படிச்சோம் என்ன சொல்லுது? பிள்ளைகள் ஆவதற்கும் அதற்கான நித்திய ஜீவனை விசுவாசிச்சாலே கொடுத்துறேன்ட்டார். அப்ப மனசளவுலே நாம் பிறந்தாச்சு. நல்லா கவனிங்க. இரண்டாவது பிறப்பு நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பிறத்தல்ங்கிற ஒரு விஷயத்துல, முதல் பிறப்பு நம்ம இயற்கையாவே நம்ம தாய் தகப்பனுக்கு பிறந்தது. இரண்டாவது மனசளவுலே இந்த சத்தியத்துக்குள்ளாக கிறிஸ்துக்குள்ளாக விசுவாசிக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஜீவன் கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறது மரணத்துக்குள்ளான இதுல சிந்தையிலே நாம் ஒரு புது பிறப்பை அடைந்து விட்டோம். மனசளவுலே, வெளியில தெரியாதானா? இந்த சத்தியத்தெல்லாம் கேட்கும் போது வெளியில தெரியாது, ஆனா மனசளவுலே ஆமா எனக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார். அப்படி மரித்திருக்கிற இந்த மரணத்துக்குள்ளாக போகும்பொழுது இன்னொரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளை மரிச்சு உயிர்த்தெழுந்து வர்றதுனுடைய காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக பெறக்கூடிய அந்த ஜீவன் இந்த உலகத்திற்குரிய ஜீவனுக்காக அல்ல,
இந்த மனுஷனாகவே திரும்ப வாழ்வதற்காக அல்ல. எதற்காகனா பரலோகத்துல 1,44,000 பேர் ஆவதற்காக இப்ப கூப்பிட்டு இருக்கிறார். இப்ப இந்த விஷயத்துக்கு தான் நாம் யாரோட உடன்படிக்கை பண்றோம்னா பிதாவாகிய தேவனோடு. நித்திய ஜீவனுக்கு யாரை விசுவாசிக்கணும்? பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த சாகாமைக்குரிய வரத்தை பெறுவதற்கு யாரை விசுவாசிக்கணும்? சாகாமைக்குரிய ஜீவனை. சரி, சாகாமையை பிதா கிறிஸ்துவுக்கு கொடுத்து கிறிஸ்து எந்திரிச்சாரா இல்ல கிறிஸ்துவா தன்னால எந்திரிச்சாரா? அப்ப சாகாமையை கொடுக்கக்கூடியவர் யார்? இப்ப நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயம் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவன் கிடைச்சிருது. இந்த நித்திய ஜீவனுக்கான வாழ்க்கையில சத்தியத்தை கேட்கும் போதே நீங்க நித்திய ஜீவனுக்குள்ளான விஷயத்துக்குள்ள கேரண்டி கொடுக்கிறார். அதை உறுதிப்படுத்துறது தான் ஞானஸ்தானம். சரிங்களா? ஓகே அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துறது தான் என்னதுங்க ஞானஸ்தானம். உங்களுக்கு கன்ஃபார்மா என்ன கொடுத்துடலாம்? நித்திய ஜீவனை கொடுத்துடலாம் அப்படிங்கிறதா. அந்த மரண சாசனத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு புதிய ஜீவன் உத்தரவாதமா கேரண்டியா கிடைச்சிருது. சரிங்களா? அப்ப நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில சாவறதுக்கு முன்னாடி நித்திய ஜீவனை, இயற்கையான சாவுக்கு முன்னாடியே நம் இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக உறுதியான நித்திய ஜீவனை, முத்திரிக்கப்பட்ட நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வதனால் இந்த நித்திய ஜீவனை வைத்துக்கொண்டு இப்ப யாரை விசுவாசிக்கணும்னா பரலோகத்துக்கு கூப்பிட்டு இருக்கிறது யாரு? கிறிஸ்துவா பிதாவா? பிதாவாகிய தேவன் எங்க கூப்பிட்டு இருக்கிறாரு? அங்க கூட்டுறதுக்கு ஆள் இல்லையா? போறீங்களா? அங்க எதுக்கு கூப்பிட்டு இருக்காரு? அங்க கொஞ்சம் அழுக்கெல்லாம் இருக்கா, ஒட்டடையெல்லாம் இருக்கா, அடிக்கணுமா? எதுக்கு கூப்பிட்டு இருக்காருங்க? அவருடைய குமாரனுடைய மனவாட்டிக்குரிய கனம் மகிமை சாகாமைக்குரிய அந்த நிலைமை கூப்பிட்டு திரும்ப வந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு இல்ல. இப்ப நீங்க செய்ய போற இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கையான இந்த ஞானஸ்தானம் கிறிஸ்துக்குள்ளாக மனம் திரும்புதலுக்குள் பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனுக்காக மட்டுமல்ல, தேவன் அழைத்திருக்கிற அந்த உன்னத அழைப்பின் பங்குக்கு தேவனோடு செய்யக்கூடிய ஒரு நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில நம்மளுக்கு கனமகிமை சாகாமைக்குரிய சபை வாய்ப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் இதுல உண்டாகிருக்கு. சரிங்களா? ரெண்டு வகையில இந்த ஒரு ஞானஸ்தானத்துலதான் நாம் மனம் திரும்புதலுக்கு மட்டும் பெற்றிருந்தோம்னா நல்மனசாட்சியின் உடன்படிக்கையில பரலோகம் போவதற்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானமாகவும் இது இருக்குது. சரிங்களா? அதை தான் நீங்க இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்டு வரக்கூடிய அந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க முதலாவது தாயின் கருவுல பிறந்திருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே நீங்க என்ன ஆயிரீங்க? மனசளவுல பிறந்துடுறீங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக நித்திய ஜீவனை அடைவதற்காக உங்க மனசளவுல பிறந்துடுறீங்க. அதை வெளியரங்கமா காமிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நீரினாலும் ஆவியினாலும் பிறக்கணுங்கிறப்ப தேவ நீதியை நிறைவேற்றும்படி கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? நீதி அந்த நீதிக்குரிய ஒரு விஷயத்துல நாமும் அந்த நீதியான அந்த தண்ணீருக்குள்ளாக மரண சாசனத்துக்குள்ள போகும் பொழுது நாம் புதிய ஜீவனுடையவர்களாய் வருவதற்கு லிட்ரலாகவும் வெளியரங்கமாகவும் அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பாருங்க அவங்க என்னோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாங்கிறத முத்திரித்து சொல்லக்கூடிய ஒரே விஷயம் எதுனா இந்த ஞானஸ்தானம். நீங்க மனசளவுல இருக்கிறது அது ஒரு பிறப்பு தான், ரெண்டாவது பிறப்பு. ஆனா மூணாவது பிறப்பு மனசளவுல இல்ல. இது எங்க இப்ப நீங்க ஞானஸ்தானம் எடுத்தவர்களும் சரி, இன்னைக்கு எடுக்க போறவங்களும் சரி, இனிமே எடுக்க போறவர்களும் சரி, என்ன ஒரு விஷயம்னா நான் வெளியரங்கமாக கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த ஒரு புதிய நித்திய ஜீவனோடு நான் வரக்கூடிய வாழ்க்கையில நான் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்ற அந்த நித்திய ஜீவனை ரோமர் 12:1 படி பலி செலுத்துவதற்காக தான் இந்த ஞானஸ்தானம். சரிங்களா? அப்ப ரோமர் 12:1 ஆவியிலே பலி செலுத்துறத பத்தி சொல்லல. எதுல பலி செலுத்துறத பத்தி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் உங்கள் மாமிசமான இந்த சரீரம் இருக்குல்ல, ஆவிக்குரிய சரீரம் இல்ல, அந்த மாமிச சரீரத்தை படிங்க பரிசுத்தமும். அப்ப ஜீவ பலி உங்களுக்கு எப்பதான் கிடைக்குது? ஜீவனோடு அந்த பலியை செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்கதான் கிடைக்குதுன்னா இந்த ஞானஸ்தானத்துல யாருக்கிட்ட இருந்து பெற்ற ஜீவன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்குது? ஞானஸ்தானத்துல அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு ஜீவன் கிடைக்குது. அது யாருடைய ஜீவன்? கிறிஸ்துவினுடைய ஜீவனை வைத்து அந்த ஜீவனை ஜீவனுள்ள அந்த ஒரு வார்த்தை படிங்க சிஸ்டர், ஜீவ பலியாக செலுத்தணும். அப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்ற அந்த நித்திய ஜீவனுக்கான ஒரு விஷயத்தை பலியாக செலுத்தும் பொழுது அது பரிசுத்த பலியாகவும் அங்கீகரிக்கப்படுது. இந்த பரிசுத்தவான்களுக்குரிய இந்த பலியை இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய பலியாக செலுத்தும் பொழுதுதான்
உங்களுக்கு அந்த பலி அங்கே அங்கீகரிக்கப்படும். இது மரணம், உங்களுக்கு இயற்கையான மரணம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே இந்த பலியை நீங்க செலுத்தணும். அப்படி செலுத்தி முடிச்சிட்டீங்கன்னா அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டுட்டா முடிவு பரியந்தம், மரண பரியந்தம் அந்த பலிக்குரிய ஜீவியத்துல, பலியின் ஜீவியத்துல நீங்க நிலைத்திருந்தீர்களானால் உங்களை தேவன் கூப்பிட்ட அந்த இடத்துக்கு, அழைத்த அந்த இடத்துக்கு, வாங்கப்பா உங்களுக்காக சிங்காசனம் போடப்பட்டிருக்கு, என்னுடைய மகனுடைய மனவாட்டிக்குரிய அந்த சிங்காசனம் போடப்பட்டிருக்கு, யாரெல்லாம் அதுக்கு தகுதி உடையவர்களோ வந்து உட்காருங்கன்னு சொல்ல போறார். அந்த அழைப்பை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொருவரும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கைக்குரிய சாகாமை கணம் மகிமைக்குரிய ஒரு காரியத்திற்காக இந்த ஒரு ஞானஸ்தானம் ஒரு அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போகுது. சரிங்களா? ஆகவேதான் கனமகிமை சாகாமையை நாம் தேடுகிற நாம நித்திய ஜீவனை ஞானஸ்தானத்துக்குள் நமக்கு கொடுத்துறார். இந்த நித்திய ஜீவனை நாம் பலி செலுத்துவதனால், நித்திய ஜீவன் என்பது மனுஷீக ஜீவன், திவ்ய ஜீவன் என்பது தெய்வீக ஜீவன் என்பது தேவனுடைய ஜீவன். அந்த தெய்வீக ஜீவன் என்பது சாகா தன்மை உள்ளது. ஆனா நித்திய ஜீவன்ங்கிறது தேவைப்பட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா வேணான்னு செத்து போயிடலாம். அப்ப செத்து போயிடலாங்கிறத கடவுளுக்காக சாகணுங்கிறதான் மத்தேயு 16:24 ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு எனக்குள் மரிக்கணும் அப்படிங்கிறத கேட்கிறார். கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவர்கள் நித்தியத்திற்கும் உள்ள சாகாமைக்குரிய ஜீவனை பெறப்போகிறார்கள். அந்த ஜீவனுக்கான பிரமாணத்தின் அடிப்படையில நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை இப்ப யாரோட எடுக்க போறோம்? இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக நாம எடுக்க போறோம். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டபடி இந்த ஒரு விஷயத்திற்கு அர்ப்பணிங்க. ஒருவேளை இந்த ஞானஸ்தானத்துக்குள்ளான நீருக்குள்ளாக போகும் பொழுது அதனுடைய நீதி எல்லாம் தொடர்ந்து நீங்க பலியாக செலுத்தும் போது, ஞானஸ்தானத்துக்கு அப்புறம், அதுக்கு முன்னாடி செலுத்தினதெல்லாம் அங்கீகரிப்பே இல்லை. நீங்க என்னென்னமோ செஞ்சிருக்கலாம், அது அத்தனையும் கணக்கிலே வராது. ஆனா ஞானஸ்தானத்துலதான் உங்களுக்கு என்ன ஜீவன் கிடைக்குது? யாருடைய ஜீவன் அது? அந்த நித்திய ஜீவனுக்குரிய கிறிஸ்துக்குள்ளான ஜீவனை தான் ரோமர் 12:1 உங்கள் மாமிச சரீரங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்தமும் ஜீவ பலியாக செலுத்துவதே புத்தி உள்ள ஆராதனை. இந்த புத்தி உள்ள ஆராதனைக்குள்ளாக பங்கடைவதற்கு இந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ள நீங்க தேவனோடு உடன்படிக்கை செய்ய போறீங்க. அப்படி செய்து முடிச்சு அதை கரெக்டா நிறைவேற்றி அந்த பொருத்தனைகளை நீங்க தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பாடுகளிலும் அவரோடு பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகைக்கு பங்கு இருக்கு. அந்த ஆளுகைக்குரிய பங்கை அடைவதற்கு ஒரே வழி, கடைசியா நீங்க பிறக்க வேண்டியது. மொத்தம் 4 பிறப்பு பிறக்கணும். ஒண்ணு, ஒரு தாயின் கருவுல பிறக்கணும். அடுத்தது இந்த சத்திய வசனத்தை கேட்டு மனசளவுல பிறக்கணும். 3வது, இந்த ஞானஸ்தானம் என்னும் தண்ணீருக்குள்ளாக நீங்க வெளியரங்கமான ஒரு அடையாளமா செஞ்சு, அந்த தண்ணீர் என்பது வசனத்துக்கும் அடையாளமா இருக்கு. அந்த வசனத்தெல்லாம் என் வாழ்க்கையில சொன்னபடி, தேவன் சொன்னபடி, கிறிஸ்து சொன்னபடி நான் நடப்பேன் என்று சொல்றது மாத்திரம் இல்ல, அதை நடந்து காமிக்கிறவர்கள் தான் இந்த 3வது ஸ்நானத்துமாகிய தண்ணீரை முழுவதுமாக முழுகினவங்கன்னு அர்த்தம். அதாவது ஞானஸ்தானம் எடுத்தவனே அந்த ஞானஸ்தானம்ங்கிற அந்த ஒரு காரியத்துல நிறைவடையாது. உங்களுடைய வாழ்க்கை அது முதல் தேவனுடைய சத்தியத்திற்கும் நீதிக்கும் கீழ்ப்படிந்து பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்தையும் விட்டுவிட்டு நீதியான காரியத்துக்குள் ஒவ்வொன்றிலையும் பிழைக்க நீங்க தண்ணீருக்குள்ளாக முழுமையாக ஸ்நானம் எடுத்தீங்கன்னு அர்த்தம். அப்ப வசனத்தின்படி கீழ்ப்படிஞ்சாதான் அந்த ஸ்நானம் நிறைவேறும். இப்ப நீங்க எடுக்க போற ஸ்நானம் ஒரு ஸ்டார்டிங் தான். இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. எங்கன்னா நீங்க அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, அப்ப அந்த ஓட்டம் என்பது எங்கன்னாக்க ஒரு இலக்கை நோக்கிய ஒரு ஓட்டத்துல அந்த ட்ராக்ல இப்படிதான் ஓடணும் இருக்கு. நீங்க உங்க இஷ்டத்துக்குலாம் ஓட முடியாது. இப்படிதான் ஓடுறேங்கிறத நீங்க அர்ப்பணிக்கிறதுக்கு ரெடியா இருந்தா மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்க வேணாம். நீங்க பாட்டுக்கு இப்போ கோடு போட்டிருக்கோம் ஓட்ட பந்தயத்துக்கு, இதுலதான் ஓடணும்னு சொன்னா நான் இப்படி ஓடுவேன்னா அங்க போய் அதை தொடணும் அப்படிங்கிறதா பரிசுனா, நான் இங்க போறேன் அப்படின்னா இந்த பக்கம், இல்ல பின்னாடி போறேன்னு சொன்னா, இல்ல இந்த பக்கத்து போறேன்னு சொன்னா பரிசு கிடைக்குமா? அப்ப எடுத்த அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளான இலக்கு எங்க இருக்குன்னா, உங்களுடைய நீதியை நிறைவேற்றுவதுதான். நீருக்குள்ளாக ஞானஸ்தானம் எடுத்தது மட்டும் இல்ல, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து ஒவ்வொன்றையும் பாவத்தின் சம்பளம் மரணம்னா, அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் இருக்கும். அதுக்கெல்லாம் நான் இனிமே செய்ய மாட்டேன், நான் இதெல்லாம் முடிவெடுத்துட்டேன், நான் நீதியாக தான் வாழ்வேன் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் நீங்க பாவத்தை விட்டுட்டு நீதிக்குள்ளாக வாழ தான் அந்த நீரினால் எடுக்கப்படுற ஸ்நானமானது முற்று பெறும். இப்ப நீங்க எடுக்கிறது ஸ்டார்டிங் தான். ஓட்டப்பந்தயத்துல கோடுல நிக்கிறீங்க, விசில் ஊதும் போது என்ன பண்ணுவீங்க? முதல் காலை எடுத்து அப்படி எடுத்து எவ்வளவு ஃபாஸ்டா எடுத்து வைப்போம், அதுதான் ஞானஸ்தானம். சரிங்களா? எடுத்து வச்சுட்டு அங்கனே நின்னா
எடுத்து வச்சுட்டு இங்கிட்டு போனா அப்ப ஓடணும்னாக்கி எப்படிதான் ஓடணும்? இப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கை நோக்கி இந்த ஓடிதான் பரிசை வாங்கணும். சரிங்களா? நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடிச்ச பிறகுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப அந்த இலக்கை நோக்கி கரெக்டா இப்படிதான் போகணும்னு நம்மளுக்கு இப்ப தெரியுமா தெரியாது? எங்க போகணும், எப்படி போகணும், எது மாதிரி நடக்கணும்னு தெரியுமா தெரியாதுங்களா? தெரியாதுன்னா இப்ப யாரும் வந்து லைன்ல நிக்க வேணாம். விசில் ஊதுனதான் முதற்கால் எடுத்து வைக்கிறோம் ஞானஸ்தானம். அப்ப மூணாவது விஷயம் ஞானஸ்தானங்கிறது நீரினால் எடுப்பது அப்படிங்கிறது என்ன அடையாளப்படுத்துதுன்னா, நீங்க ஞானஸ்தானம் மட்டும் அப்படின்னு எடுத்துட்டாக்கி பரலோகம் போறது இல்ல. அதுக்கப்புறம் அந்த நீர் என்பது எதை அடையாளப்படுத்துது? வசனம். அந்த வசனம் ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். அந்த வசனம் ஒவ்வொன்றையும் சொல்றத நீங்க கேட்கணும். கேட்டது மட்டும் போதுமா? அதன்படி நடக்கணும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் என்ன சொல்வோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அப்ப அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளாக நம்ம போகும்போது பாவத்துக்கு மரித்த நாம் அதுல பாவத்திலே இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுதானே ஞானஸ்தானத்துக்குள்ள செத்துட்டேன்னு அட்வான்ஸா நம்ம புக் பண்ணி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி இன்னைக்கு ஒரு சில பேர் சாக போறாங்க. யார் யாரை அடக்கம் பண்ண போறோம்? கை தூக்குங்க பாப்போம். யார் யாரை அடக்கம் பண்ண போறோம்? ஓ ஓகே, 4 பேர் இன்னைக்கு அடக்க ஆராதனைக்குள்ள போக போறாங்க. சரிங்களா? ஒவ்வொரு தடவை பேரை சொல்லுங்க, உங்களுக்காக நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்ல. செபஸ்தியான் என்பவர் இன்னைக்கு அடக்க ஆராதனைக்குள் போக போறார். டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமா, நீங்க சொல்லுங்க. சிந்தாத்திரி மேரியும் இன்னைக்கு அடக்க ஆராதனை பண்ண போறோம். அடுத்தது பூவதி சிஸ்டரை என்ன பண்ண போறோம்? அடக்க ஆராதனை பண்ண போறோம். ரிஸ்பால் சகோதரிய அடக்க ஆராதனை பண்ண போறோம். சரிங்களா? இன்னைக்கு அடக்க ஆராதனை நடக்க போகுது. அத்தோட முடிஞ்சிருச்சா? கை கீழே போட்டுருங்க. அடுத்தது என்ன பண்ண போறான்? நீங்க கிறிஸ்துவுக்குள்ளான புதிய ஜீவனோடு பிறக்க போறீங்க. இன்னைக்கு செத்த நாள் கூட இல்ல, அதோட சேர்த்து பிறந்த நாள். அப்ப எதுக்கு செத்த நாள்? எதுக்கு செத்த நாள்? பாவத்துக்கு செத்த நாள். அப்ப எதுக்கு பிறந்த நாள்? நான் சொன்ன வசனத்துக்கெல்லாம், தேவன் சொன்ன ஒவ்வொரு வசனத்துக்கும் கீழ்ப்படுகிற நாள் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில. ஒரு சில பேர் நாங்கெல்லாம் எடுத்திருக்கிறோம், தொடங்கிட்டதான் நினைச்சிட்டு எது நீதிக்கு பிழைக்கணும்னு தொடங்கிட்டதான் நினைச்சிட்டு இன்னும் நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு திருந்திக்கலாம். சரிங்களா? இனிமேல் நம்ம எதுலதான் வாழணும்? இப்ப நம்முடைய பிறந்த நாளுக்குரிய குறிக்கோள் என்ன? நீதிக்குள்ளாக வாழணும். அப்படி நீதிக்குள்ளாக வாழ்ந்து முடிக்கும் பொழுது இந்த நீருக்குள்ளான ஸ்நானம் நிறைவடைகிறது. எடுத்தது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இலக்கு நீதியை நிறைவேற்றுவது. சரிங்களா? இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு பிறப்பு இருக்கு. அது என்ன பிறப்பு? மொத்தம் எத்தனை பிறப்பு? 4 பிறப்பு இருக்கு நம்ம வாழ்க்கையில. முதல் பிறப்பு எதுல இருக்கணும்? நீங்க தேவதூதரா படைக்கப்பட்டிருந்தீங்கன்னா இதுக்குள்ள வரலாமா? ஒரு நரி, பூனை, கோழி, ஆடா பிறந்திருந்தீங்கன்னா இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? என்ன பிறப்பு பிறந்திருக்கணும்? அப்ப மனுஷனாக பிறந்திருக்க வேண்டும். முதல்ல மனுஷியாக பிறந்திருக்க வேண்டும். ஒரு தாயின் கருவுல உருவாகி பிறந்திருக்க வேண்டும். அந்த வாய்ப்புல எல்லாம் இப்ப இருக்கிறவங்களா இருக்கிறீங்களா? இல்ல வேற எதுவும் மிருகங்களா? இல்ல தேவதூதர்களா நீங்க எல்லாம்? இல்ல. அப்ப மனுஷனா பிறந்துட்டோம்னா அவங்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. அப்ப மனுஷனா பிறந்த நம்மளுக்கு இப்ப சத்தியத்துக்குள்ளாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த மீட்கும் பொருளுக்கான காரியத்துக்குள்ளாக நான் கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால் நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்ப விசுவாசிச்சுட்டுனா நீங்க பரலோக ராஜ்யத்தை கண் கூட பார்த்தாச்சு, எனக்கு இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு மனசளவுல பிறந்தாச்சு. 2வது பிறப்பு. இந்த மனசளவுல உள்ள விஷயத்தை வெளியரங்கமா காமிக்கக்கூடிய முதல் பாயிண்ட் தான் நீரினால் பிறப்பது. அது எதுல ஸ்டார்ட் ஆகுது? அது அந்த நீரினால் பிறப்பதுங்கிறது முதல் பாகம் என்ன நடக்குது? 2வது பாகம் என்ன நடக்குது? அடக்க ஆராதனை ஃபர்ஸ்ட் நடக்குது. அதுக்கப்புறம் புதிய ஜீவனுக்கான நித்திய ஜீவனை கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கிறீங்க. அப்ப மாமிசமாகிய மரணத்துக்குள்ள போறது, பாவத்துக்கு மரிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக நீதியை நிறைவேற்றுவதற்காக உயிரடைய வரணும். சரிங்களா? நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ளான நீதியை நிறைவேற்றுவதற்காக உயிரடைஞ்சு வந்திருக்கிறோம். திரும்ப அது பாவத்துல இருக்கலாமா? இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அதுதான் அத ரோமர் 6:1 படிச்சோம். திரும்ப படிங்க. ஆகையால் என்ன சொல்வோம்?
கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்வோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? அதுல எப்படி பாவத்துல நம்ம செத்துட்டோம்னு சொன்ன பிறகு அந்த பாவத்திலே எப்படி பிழைப்போம்னா இது என்ன அர்த்தங்க? பாவத்தில் எப்படி பிழைப்போம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மறுபடியும் பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்யக்கூடாது. பாவத்தில் எப்படி பிழைப்போம் அப்படின்னா பிழைப்புனா என்னங்க? பிழைப்பு, ஜீவன். இப்ப பாவத்தினுடைய தண்டனை தான் என்னது? மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை. சரி, மரணிக்கிற வாழ்க்கை, மரணத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. செத்து போயிருவோம். அப்படி செத்து போயிருவோம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஞானஸ்தானத்துக்குள்ள நம்ம பாவத்துக்குள்ளாக மறிக்கிறத அடக்கம் பண்ணப்படும் போது திரும்ப புது ஜீவனோட வந்த பிறகு திரும்பவும் பாவம் செஞ்சோம்னா நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்? திரும்பவும் சாவறதுக்கு ரெடி. இது கரெக்டா? அதனாலதான் இனி பாவத்துல நீங்க ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் நீங்க இருந்தீங்கன்னா அது எதை அடையாளப்படுத்துது? அதுல பிழைக்க முடியாது. அப்ப எதுக்குதான் நம்ம பிழைக்கணும்? தொடர்ந்து வாசிங்க 4 வரையும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஓகே, அப்ப இதுதான் என்னன்னா, இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கிட்டு தான் எந்த அடக்காராதனைக்குள்ள போறோம்? பாவத்துக்கு மறிக்க போறோம். அப்ப சிந்தை அளவுல நான் முடிவு எடுத்தாச்சு, இனிமே பாவம் செய்ய மாட்டேன். அப்ப என்ன சிந்தை அளவுல என்ன முடிவு எடுத்திருக்கிறோம்? நீதியா தான் நான் வாழ்வேன்னு முடிவு எடுத்திருக்கிறோம். இதை கடைபிடிப்பதுதான் நீரினால் பிறப்பது. சரிங்களா? இப்ப நீரினால் பிறந்தாச்சுன்னா, ஞானஸ்தானம் எடுத்தாச்சுன்னா இனிமே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நல்ல பிள்ளைகளா இருக்கணும். இருக்கிற கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விட்டுறணும். நல்ல பிள்ளைக்குரிய காரியங்களை என்ன பண்ணணும்? ஒண்ணு செய்யணும். சரிங்களா? ஒண்ணா பிளான் போட்டு ஒண்ணா இதுதான் நல்ல பழக்கங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குன்னு ஒவ்வொன்னா லிஸ்ட் போட்டுட்டு அதெல்லாம் எடுத்துட்டு இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நீதிக்கு பிழைக்கணும். சரிங்களா? இப்படி நீதிக்கு பிழைச்சு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு பிறப்பு இருக்கு. அதுதான் என்னன்னா, இயற்கையாவே இந்த மாமிச சரீரத்தை பலி செலுத்தக்கூடிய அந்த நாள் முடிவு பெறும். இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு சரீரம் நம்மளுக்கு ரெடியா இருக்கு. அது என்ன சரீரம் தெரியுமா? இந்த 1,44,000 பேருக்கு ஆவிக்குரிய சரீரம் ரெடியா இருக்கான். ஆல்ரெடி ஒரு சில பேர் போய் சேர்ந்து அந்த பாடிக்குள்ள போயிட்டாங்க. ஆவிக்குள்ள பிறக்கிறது. சரிங்களா? அந்த ஆவிக்குள்ள பிறக்கிறதுக்கு இந்த 3 பிறப்பை பிறந்தாதான் அந்த பிறப்பை அடைய முடியும். இந்த ஆவிக்குள்ள பிறக்கிறதுக்கு நாம் இந்த சிந்தையின் ரீதியா நம்ம ஏற்படுத்தி கொண்ட தேவனுடைய காரியத்தின் ஞானஸ்தானத்திலிருந்து இந்த பாடியிலிருந்து ஒரு விஷயம் அந்த பாடிக்கு போகும், ஆவிக்குரிய பாடிக்கு. அப்படி ஆவிக்குரிய பாடியில போய் சேரும் பொழுது அந்த பாடி எந்திரிச்சு நிற்கும். அப்படி எந்திரிச்சு நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் ஆவியில் பிறத்தல். அப்ப இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல அங்க போய் ஜாயின் பண்றோம்னா அதுதான் என்ன பிறப்பு? என்ன பிறப்பு? ஆவியில பிறப்பு. ஆவியில பிறக்க போறது. நீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பிரவேசிப்பதில்லை. இப்ப நீருக்குள்ள பிறந்தாச்சு, கடைசியா என்ன பிறப்பு பிறக்கணும்? இந்த லிட்டரலான இந்த பாடியை விட்டுட்டு நமக்காக ரெடியா வைக்கப்பட்டிருக்கிற நித்தியத்திற்கும் உரிய ஜீவனை உடைய சாகாமைக்குரிய ஜீவனுக்கான ஒரு பாடி ரெடியா இருக்கு. அதுல இங்க இருந்து அங்க எது போகும் தெரியுங்களா? இந்த தலையிலிருந்து பாதம் வரையும் இருக்கக்கூடிய விஷயத்துல ரத்தம் போகுமா? இங்க என்ன போகும்? நம்ம கிறிஸ்துக்குள்ளான ஜீவனை செலுத்தின ஜீவ பலிகளுக்கான எல்லா விஷயமும் அங்கீகரிக்கப்பட்டதுனால நம்ம மனசு மட்டும்தான் இங்க போகும். நம்முடைய சிந்தை மட்டும்தான் இங்க போகும். அந்த சிந்தை போயிடுச்சுன்னா அந்த சிந்தைக்குள்ளான மைண்ட்ல செயல்பட்ட அத்தனை விஷயங்களும் நித்தியத்திற்குரிய சாகாமையிலும் கனத்திலும் மகிமையிலும் கிறிஸ்து பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல நாம் கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் அமரக்கூடிய ஆவிக்குரிய திவ்ய சரீரத்தை பெற்றுக்கொண்டு அதுல வரக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னத்துல பிறக்கிறது? ஆவியில் பிறத்தல். இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல போறதுதான் என்ன பிறப்பு? என்ன பிறப்பு? ஆவியில் பிறப்பு. ஓகேங்களா? இப்ப ஆவியின் பிறப்புக்குள்ள போறதுக்கு இப்ப நீங்க 2 விஷயம் நடந்துருச்சு நம்ம வாழ்க்கையில. இப்ப இன்னைக்கு என்ன நடக்க போகுது? நீரினால் பிறப்பு. சரிங்களா?
இப்ப இந்த நீருக்குள்ளாக எதை நிறைவேற்றணும்? இப்ப நீதியை நிறைவேற்றணும். அப்பதான் அந்த நீருக்குள்ள பிறந்ததுங்கிறதனுடைய தொடர் காரியம். நீங்க தண்ணீரை விட்டு வெளியே வரும்போது முண்டிக்கிட்டு எதிர்த்து வர்றீங்களே, எதுக்கு எதிர்த்து வர்றீங்க? பொழைச்சுக்கிட்டாங்கிறது எதுக்கு பொழைக்க வரணும்? இப்ப நான் இனிமே பாவத்துக்கெல்லாம் நான் செத்துட்டேன், இனிமே நான் உயிரோட இருக்கிறதெல்லாம் எதுக்காக தான் இருக்க போறிய? இதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்தவங்க இதே தெளிவுல இருக்கு. இல்லைன்னா இன்னொரு வாட்டி போட்டு தண்ணியில என்ன பண்ண வேண்டாம், நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க வச்சிருவோம். சரிங்களா? ஆக ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது. அந்த ஞானஸ்தானத்தை இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எடுத்தவர்கள் எல்லாம் மறுபடியுமாக சிந்தை அளவுல நம்முடைய பாவங்கள் எல்லாம் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாவமா எண்ணி எண்ணி அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? கடாசி விட்டுட்டு எங்க கிடக்கிறது? புதைச்சு விட்டுட்டு இப்ப நம்ம எதுக்கு பிழைக்கலாம்? இப்ப தேவனுக்குள்ளான நீதியாகிய சத்தியத்துக்குள் நாம் பிழைக்கலாம். தேவன் தாமே கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு சில பேர் இந்த வாய்ப்புக்குள்ளாக வரப்போறோம். இந்த வாய்ப்புக்குள் வர இருக்கிற இந்த நாள்ல வர இருக்கிற இந்த 4 சகோதர சகோதரிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு நீங்கள் நீருக்குள் பிறப்பதற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நன்றி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞானஸ்தானம் பெறுவோரிடத்துல உறுதிமொழி கேட்டல். சரிங்களா? அந்த 4 பேரும் வந்து இங்க நில்லுங்க. இப்ப என்ன ஒரு விஷயம்னா, கேட்கும்போது இப்ப உதாரணமா தேவனுக்குள்ள வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? வாழ்வோம். எல்லாம் ஒண்ணா நில்லுங்க. நீதிக்கு பிழைப்பீங்களா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பிழைக்க மாட்டோம்னு சொல்லக்கூடாது, பிழைப்போம்னு சொல்லிட்டு நடக்கணும். ஓகே. இந்த ஒரு ஞானஸ்தான பெறுகிறவர்களிடத்துல உறுதிமொழி கேட்கும்படிக்கு இதுவரை சகோதரர் லாசர் பிரதர் அவர்கள் இந்த உறுதிமொழியை கேட்பார். நீர் ஆதாமின் துர்க்குணத்தில் பிறந்து அதனால் தேவ ஐக்கியத்தை இழந்து இதுவரை உமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து கொண்டிருந்த பாவி என்பதை உணர்கிறீரா? இங்க கவனிங்க சொல்றத கவனிங்க. இவ்வித அஞ்ஞான மார்க்கத்திலிருந்து பிரிந்து நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியுள்ள மெய்ஞான மார்க்கத்தை தெரிந்து கொள்ள அங்கீகரிக்கிறீரா? பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்பதையும், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்பதையும் விசுவாசித்து ஒப்புக்கொள்கிறீரா? ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவாவையும் அவரால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவையும் அறிவதினால் நித்திய ஜீவனையும் தேவ ஐக்கியத்தையும் மீண்டும் பெற வாஞ்சிக்கிறீரா? யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பரிசுத்த ஆவி பிதாவினிடத்தில் இருந்தும் குமாரனிடத்திலிருந்தும் புறப்படுகிற தேவ வல்லமை என்றும் அறிக்கை பண்ணுகிறீரா? ஞானஸ்நானம் என்பது முந்தின ஆதாமின் பாவத்துக்கும் மாமிசத்தின் இச்சைகளுக்கும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் திரும்ப ஜீவனை பெற்று எழுந்திருக்கும் பாவனையான அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்கிறீர்களா? நீர் ஞானஸ்நானத்தின் மூலமாய் உம்மை பிரதிஷ்டை செய்து கொண்ட பிறகு உமது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவப்படியாக்கி தேவ சித்தம் உம்மில் நிறைவேற ஒப்புக்கொள்கிறீரா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப சகோதரர் ஜேசுராஜ் பிரதர் அவர்கள் உங்கள்கிட்ட வாக்குமூலம் கேட்பார். என்ன வாக்குமூலம்? தேவனோடு இந்த இப்போ உறுதி சொல்லி இருக்கிறத சொல்ல சொல்ல அவர் சொல்றத சொல்லணும். சரிங்களா? ஓகே ஓகே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் இதுவரை சொல்லுங்க.
வேதாகம வேதாகம சத்தியங்களை கேட்டு சத்தியங்களை கேட்டு அதனால் அதனால் பக்குவப்பட்டு பக்குவப்பட்டு வேத வேத உபதேசங்களுக்கு உபதேசங்களுக்கு கீழ்ப்படிந்து கீழ்ப்படிந்து ஞானஸ்நானத்தின் ஞானஸ்நானத்தின் மூலம் மூலம் பிரதிஷ்டை பிரதிஷ்டை செய்து கொள்கிறபடியால் செய்து கொள்கிறபடியால் தேவ சித்தத்தில் தேவ சித்தத்தில் எனக்குரிய எனக்குரிய பங்கை பங்கை நிறைவேற்றி நிறைவேற்றி தேவ நாமத்தை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று மகிமைப்படுத்துவேன் என்று சர்வ வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் மனப்பூர்வமாய் வாக்களிக்கிறேன். மனப்பூர்வமாய் வாக்களிக்கிறேன். நன்றி. அமருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம இந்த அடக்காராதனைக்குள்ளாக சென்று புதிய ஜீவனுக்குள்ளான கிறிஸ்துவுக்குள்ளான பிறப்பை அடைவதற்கான காரியத்துக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். அப்படி செல்வதற்கு முன்பாக ஜெபத்தோடு கூட இந்த ஒரு காரியத்தை நம்ம நிறைவு செய்வோம். இந்த ஜெபத்துக்குள்ளாக நம்மளை வழிநடத்தும்படி சகோதரர் சின்னப்பா பிரதர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழிநடத்துவார். அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் இங்கே நாங்கள் ஒருமுகமாய் எங்கே 2-3 பேர் குடியிருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், எங்கே மனம் திரும்புகிற மனம் தன்னை ஒப்புக் கொடுக்கிறவர்களுக்காக பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டு என்கிற அந்த வாக்கின்படி தேவனே, இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே உங்களுடைய பாதபடியிலே நாங்கள் நிற்கிறதை நினைத்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தகப்பனே, உங்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய கிருபையும் எப்பொழுதும் எங்களோட கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிற சகோதர சகோதரிகளுக்காகவும் வருகிறோம். தகப்பனே, ஞானஸ்தானத்தில் தன்னைத்தானே ஒப்புக் கொடுக்கிற அனைவருக்காகவும் வருகிறோம். அனைவரையும் கடைசி பரியந்தம் உங்களுடைய சத்தியத்திலே எந்த ஒரு துக்கமோ எந்த ஒரு கஷ்டமோ வந்தாலும் நாங்கள் விழுந்து போய்விடாத படிக்கும், எங்களுடைய பாதை மாறி போய்விடாத படிக்கும் எங்களோட கூட இருந்து எங்களுடைய உயிரோடு இருக்கிற நாட்கள் எல்லாம், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எங்களை நடத்த வேண்டுமாய் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மேலும் பேராய் யாராருக்கு என்ன தேவை இருக்கிறதோ அந்த தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களிடத்திலே ஏதாவது உங்களையும் எங்களையும் பிரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாவமோ ஏதாவது சிந்தனைகளோ எதுவாக இருந்தாலும் எங்களுடைய பாவங்களை எல்லாம் என்றோ ஞானஸ்தானம் எடுத்து போகிற சகோதரர்களோடு எங்களுடைய பாவங்களை நாங்கள் அடக்கம் செய்து நாங்களும் புத்துணர்வு புது பிள்ளைகளாக மீண்டுமாய் நாங்கள் பிறக்கக்கூடிய கிருபையை எங்களுக்கு தந்தலும் அதே மனநிலை மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் தந்தல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மேலும் இந்த ஜெபங்களை எல்லாம் எங்களுடைய அருமை ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமாம். நன்றி. இப்போ நம்ம கடந்து செல்லலாம்.